ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மேட்ப்ளாட்லிப்போட இன்ஸ்டாகிராமோட லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் அதோட ஆட்ரிபியூட்ஸ் மாற்றுறது எப்படி, ரேண்டமாக நம்பர் ஜென்ரேட் பண்ணி இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஐடியலுக்கு போயிடலாம். ஆட்ரிபியூட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அது நம்ம ஜென்ரலாக கொடுக்கக்கூடியது. கலர் ரெட் கொடுத்துக்கிறேன். இதில் அலைன் லெஃப்ட் ரைட் அது இருக்குது, நம்ம கொடுத்துக்கலாம் எது வேணால். மிட் அப்படின்றது சென்டர் பண்ணுறதுக்கான ஒரு அலைன். எட்ஜ் கலர், ஸோ இது அட்டாச்சாக இருக்கிறதுனால நம்ம எட்ஜ் கலர் கொடுக்கும்போது டிஃபைன்டு அதோட பவுண்டரி தெரியும், அதுக்காக நான் கொடுத்துக்கிறேன். பிளாக் கொடுத்துக்கலாம். எகெயின் அந்த லைனோட வித் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ஹிஸ்டோகிராம் எட்ஜ் கலர் கொடுத்ததுனால நமக்கு பிளாக் வந்திருக்கு. அதோட லைன் வித் வந்து நம்ம 2 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே போல் இதில் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், டைட்டில் இது எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம டேட்டாஸ் இருக்குது, அதனால் நம்ம ஹிஸ்டோகிராம் ஜென்ரேட் பண்ணிட்டோம். இதே டேட்டா இல்லாமல் ரேண்டம் நம்பரில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஏரியாவை. சம் ரேண்டம் நம்பர் தரதுனால டேட்டா இஸ் ஈக்குவல் டு நம்பையில் இருக்க ரேண்டம் நம்பரில் இருக்க நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இதில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன், ஸ்கேல், சைஸ் இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். லொக்கேஷன்னா 100, அதாவது 100 ஒரு மீனாக வச்சு அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஜென்ரேட் பண்ணணும். இந்த ஸ்கேல் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், நம்ம 10 கொடுத்துக்கலாம். எனக்கு 100 நம்பர் ஜென்ரேட் பண்ணோன்றதுனால 100 கொடுத்துக்கிறேன். இருக்கிற நம்பர் வச்சு அந்த பின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். அதனால் plot.hist இந்த இடத்துல நம்ம டேட்டான்னு கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு டேட்டா வச்சு ஒரு ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணணும். இதை நான் சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து பார்டர் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம பிரிண்ட் பண்ணியும் பார்க்கலாம். பிரிண்ட் டேட்டா கொடுத்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். பாருங்கள், 100 டேட்டா நடுவில் 100 வச்சு ரேண்டமாக நமக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. 100 நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அதோட இன்ஸ்டாகிராம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. இந்த வீடியோவிலேருந்து இன்ஸ்டாகிராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.